காக்கா அப்படின்னு ஒரு படம். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜனவரி 2ஆம் தேதி வந்தது இந்த படம். ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்தேங்க. ஒரு லோ பட்ஜெட் படம் தான். சென்ட்ராயன் அப்படிங்கிறவரு ஹீரோவா நடிச்சிருக்காரு. அப்புறம் இனிகோ பிரபாகரன்னு நம்ம சுந்தரபாண்டியன் படத்துல சசிகுமார் சாருக்கு ஃப்ரெண்டா வருவார் பாருங்க. பஸ்ல லட்சுமி மேனன் லவ் பண்ணுவார்ல. அவர் ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஒரு 2, 3 அப்படியே லவ் ஸ்டோரி. இந்த படத்தோட டைரக்டர் தேனி கே பரமன் அப்படிங்கிறவரு இந்த படத்துல அவரும் ஒரு கேரக்டரா வந்து நடிச்சிருக்காரு. ஒரு 3 லவ் ஸ்டோரி மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் என்ன ஒரு ப்ளஸ், பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படிங்கிறது, இந்த டைரக்டர் தேனி கே பரமன் அப்படிங்கிறவருக்கு நல்லாவே காமெடி வருதுங்க. சீரியஸா சொல்றேன். இந்த ஒரு கதைய பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சந்தானம் சார் வந்து ஒரு சில காமெடி படம் எடுத்திருப்பார்ல. இந்த A1, பாரிஸ் ஜெயராஜ் இந்த ஒரு பேட்டர்ன்ல ஒரு சில படங்கள்லாம் இருக்கும். இனிமே இப்படிதான். படம் ஜாலியா போகும் கலகலகலன்னு. அந்த மாதிரி தான் இந்த படத்த எடுத்திருக்கிறாரு. அத தாண்டி வந்து ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து இந்த படம் அவ்வளோ சூப்பர் படம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஒரு நல்ல அட்டெம்ப்ட் இந்த படம். எனக்கு தெரிஞ்சு இந்த டைரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வொர்க் பண்ணார் அப்படின்னா, கண்டிப்பா இவரால வந்து குடும்பஸ்தன் மாதிரியான ஒரு படத்த கூட வந்து குடுக்க முடியும். அந்த அளவுக்கு இவர்கிட்ட ஒரு ஸ்டஃப் இருக்குன்னு அப்படின்னு நான் இந்த படத்த பார்க்கும்போது தெரிஞ்சது. ஸோ நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது ஒரு பாசிட்டிவ். இந்த படத்துல இன்னொரு பாசிட்டிவ்னா, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி அண்ட் இந்த படத்துல யூஸ் பண்ண லைட்டிங், கலரிங் இந்த படத்துல ஒரு சின்ன லோ பட்ஜெட் படமா இருந்தாலும், ஒரு சன் டிவிக்கு வந்து நம்ம சேட்டலைட் ரைட்ஸ் வந்து குடுக்குற அளவுக்கு ஒரு குவாலிட்டியா வந்து எடுத்திருக்காங்க. ஸோ கன்டென்ட்ல இந்த குவாலிட்டிய கன்டென்ட்ல கொஞ்சம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராவே இருந்திருக்கும். பட் ஒன் டைம் ஒரு மினிமம் கேரண்டி ஓகே. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படமா தான் வந்திருக்கு. நான் ஹானஸ்ட்டா சொல்லணும் அப்படின்னா, நல்ல காமெடி சூப்பராவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல. இந்த லவ் சென்ட்ராயன், கிங் காங் ஸோ சுத்தி வரக்கூடிய காமெடி. செகண்ட் ஹாஃப்லாம் முனிஷ்காந்த் அப்படி ஒரு தாங்குறாரு. ஸோ கூல் சுரேஷ் அப்படி இப்படின்னு காஸ்டிங்ஸ குறிப்பா அப்புக்குட்டி சார் நம்ம நேஷனல் அவார்ட் வின்னர் அவரு. அவர்லாம் வந்து சரியான ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க. நான் அதுதான் சொல்றேன். இந்த படத்துல வந்து இந்த தேனி கே பரமன் அப்படிங்கிறவர் அவரும் ஒரு டைரக்டர் தாண்டி இறங்கி நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட காமெடி ஒரு பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லலாம். ஸோ இத தாண்டி இந்த படத்துல கெவின் டி கோஸ்டா அப்படிங்கிறவர் ஒரு மியூசிக் டைரக்டர். ரொம்ப நல்ல ஒரு கம்போசர். செகண்ட் ஹாஃப்ல ஒரு முதல் வரி முகவரின்னு ஒரு சாங். அந்த சாங் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ தானியா பல்லத் இன்னும் சில ஆர்டிஸ்ட்லாம் இந்த படத்துல வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்ட் இந்த படம். நான் சூப்பர்ன்னு சொல்ல. ஸோ நெகட்டிவ்ஸ் பார்க்கும்போது கண்டென்ட்ல ஸ்கிரிப்ட்ல மேபி இந்த படத்தையே சந்தானம் சார் பண்ணியிருந்தா ஒருவேளை ஒரு இன்னும் பெரிய ஒரு ஹிட் ஆயிருக்குமோன்னு எனக்கு தெரியல. ஒரு நல்லா இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு இன்னும் நெக்ஸ்ட் படங்கள்ல வந்து நல்லா பண்ணாரு அப்படின்னா, கண்டிப்பா இவரு நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு குடும்பஸ்தன் மாதிரியான ஒரு ஹிட் படம் குடுக்குற அளவுக்கு இந்த டைரக்டருக்கு ஒரு ஸ்டஃப் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ காக்கா இந்த படத்துக்கு நான் குடுக்குற அந்த மார்க் அப்படிங்கிறது 10 அவுட் ஆஃப் 5 அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நீங்க ஒரு ஒரு படம் ஓகேப்பா. ஒரு பார்க்கு, ஒரு இடம், ஒரு சின்ன லொகேஷன், ஒரு குட்டி ஆர்டிஸ்ட் கேஸ்டிங்க வச்சு ஒரு லோ பட்ஜெட்ல நான் ஒரு படம் மேக் பண்ண போறேன். எனக்கு ஒரு ஐடியாஸ் வேணும்னா, டெஃபினட்டா இந்த காக்கா திரைப்படத்த போய் தியேட்டர்ல பாருங்க. ஸோ ஒரு ஒன் டைம் ஒரு நல்ல ஒரு படம், ஒரு காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படம். ஒரு மினிமம் கேரண்டி படமாவே இருக்கும்.